அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 12. எஸ், ஸோ MIUI 12 பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து லீக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த MIUI 12 என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் கௌதம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer யூடியூப் சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இந்த ஸ்டேபிள் MIUI 11 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஷாமியோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு இன்னும் வந்து வரல. ஸோ ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெப்சைட் வெய்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் MIUI 12 பற்றி வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு போஸ்டர் இந்த MIUI 12 அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த MIUI 12 என்ன மாதிரி விஷயங்கள் வந்து வரலாம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எதுவுமே வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, லீக்ஸ் அண்ட் ரெண்டர்ஸ் அப்படின்றத வந்து சொல்லலாம். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது MIUI 12 பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்றத மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் விஷயம், இந்த MIUI 12 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 12 அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபாண்ட்டாக வந்துருக்கு. ஸோ இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த MIUI 12 எக்கச்சக்கமான சூப்பரான ஃபாண்ட்ஸ்லாம் வந்து சிஸ்டம் ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறதா வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஃபாண்ட் தான் வந்து இருக்கும். அதையும் தொடர்ந்து நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து வித்தியாசமான ஃபாண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும்ன்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் UI லுக் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பரான டிசைன்ஸு, ஐகான்ஸு இதெல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ MIUI 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் சில ஆப்டிமைசேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த UIயில் வந்து இருக்கிறதாகவும் நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டிஸ்பிளே ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து தெரியும் அந்த கிளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆம்லெட் டிஸ்பிளேல தான் உங்களுக்கு வந்து இந்த ஆன் டிஸ்பிளேல வரும். அதாவது நீங்கள் ஃபோனை வந்து தூக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்பிளேல வரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் ஸ்க்ரீன்ஸில் தான் வந்து இது வந்து பாசிபிள். ஸோ இந்த MIUI 12 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆம்லெட் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் நார்மல் ஸ்க்ரீன்ஸில் இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் வந்து கொண்டு வரலாமா அப்படின்ற பாசிபிலிட்டியும் அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் இப்போயும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்தது கிடையாது. மேபி ஷாமி ஏதாவது புதுசாக வந்து கொண்டு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நீங்க வந்து ஆர்வமா இருக்கீங்கன்னா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிஸ்டம் டார்க் மோட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த MIUI 11 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்துருச்சு. பட் இந்த டார்க் மோட்லயும் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் வந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டார்க் மோட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த டார்க் மோட்குள்ள வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த MIUI 12 வந்து பாத்தீங்கன்னா Android 10 மற்றும் Android 11 ரன் ஆகக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டியில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரையும் Android 10 வந்து ரன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. MIUI 12 வந்து லான்ச் ஆகும்போது மேபி Android 10 வந்து லான்ச் ஆகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா Android 11க்கும் வந்து சப்போர்ட் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து டெவலப் பண்ணுற போகிறதாவும் நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க. கடைசியாக பார்க்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த ஷாமியோட MIUIயில் உங்களுக்கு தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டே தான் வந்து இருக்குது. எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த MIUI 12 கம்மி பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. எதை ஓப்பன் பண்ணாலும் ஆப்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு தவிர்த்து உங்களுக்கு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் மேபி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரலாம் ஷாமி அப்படின்ற மாதிரி இந்த MIUI 12 வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ நான் சொன்ன எதுவுமே வந்து அஃபிஷியல் அண்ட் கன்ஃபர்ம்டு விஷயம் வந்து கிடையாது. இதை வந்து எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெக் பத்திரிகையாளர்கள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச இந்த லீக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்டர்நெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த MIUI 12 வந்து வரதா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு MIUI 12 என்ன மாதிரி புது விஷயங்கள் வந்து வேணும் அப்படின்ற எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இல்லை இப்போ நான் சொன்ன விஷயத்தில் இது வந்து பெட்டராக வந்து இருந்தது, ப்ரீவியஸ் MIUI 11 12க்கு இந்த புதுசாக இந்த விஷயங்கள் கொண்டு வராங்க, ஓகே இது வந்து ஃபைன் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் வந்து படித்து பார்க்குறேன். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.